அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம். அது என்னன்னா, அதிகம் பேசப்பட வேண்டிய விஷயம், ஆனா இன்னைக்கு பேசாம இருக்குது. அது அண்டை வீட்டார் உரிமைகள். அண்டை வீட்டார் உரிமைகள் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஜமாத்தே இஸ்லாமியின் அகில இந்திய அளவில் நவம்பர் 21 முதல் நவம்பர் 30 வரை ஒரு மிகப்பெரிய பரப்புரையை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த பரப்புரை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரி பரப்புரையில் அமைப்பாளர் ஜனாப் சாகுல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை பரப்புரை சம்பந்தமாக கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நவம்பர் 21 இருந்து நவம்பர் 30 வரைக்கும் ஜமாத் இஸ்லாமியின் பாத்தீங்கன்னா அண்டை வீட்டார் உரிமைகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பரப்புரை மேற்கொள்றாங்க. இந்த பரப்புரை ஏன் இந்த காலகட்டம் நடத்தினா, இதோட நோக்கம் என்ன? முக்கியமா ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நேரத்துல ஏன் இந்த பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறோம்னா, இன்று நடைபெறக்கூடிய மொத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் நீங்க பாருங்க. அந்த தீமைக்கு பின்னாடி எது காரணமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் இந்த அண்டை வீட்டாருடைய உரிமைகள், அவர்களுடனான நம்மளுடைய நெருக்கம், அவர்களோடு நாம் எப்போதும் நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கக்கூடிய தேவை ஏன் ஏற்படுதுங்கிறது அப்பதான் தெரியும். ஏன்னா மனித சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு வாழ்க்கைக்குள்ள வாழ்கின்றபடிதான் இயற்கையே அமைச்சு கொடுத்திருக்கு. இறைவனும் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அந்த இயற்கை தன்மையை மாற்றி மனிதன் சிந்திச்சு வாழும் போது இன்று நடக்கக்கூடிய இந்த தீமைகள் நாளை இதை அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா இன்னும் அதிகமாகும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க பிரச்சனை என்று சொல்லி ஜமாத் இஸ்லாமி கொஞ்சம் யோசனை பண்ண சமயத்துல இந்த அண்டை வீட்டார்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கத்தை நாம அதிகப்படுத்தணும். அது சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வை நாம கொடுக்க வேண்டும் என்று யோசித்த விளைவுதான் இந்த நவம்பர் 21 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் அகில இந்திய அளவுல பெரும் பரப்புரை இயக்கமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சாரத்தை நாம முன்னெடுத்திருக்கிறோம். இப்போ அகில இந்திய அளவுல இந்த ஒரு பிரச்சாரத்தை நீங்க எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் நீங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு பிரச்சாரம் நடக்குன்னா அந்த பிரச்சாரத்துக்குள்ள முன்னேற்பாடுகள் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல பல நிகழ்ச்சிகள்லாம் பண்ண வேண்டிய சூழல் இருக்குல்ல. இதை மக்கள்கிட்ட நீங்க எப்படி ரீச் பண்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ண போறீங்க? பொதுவாக பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக மக்களை சந்திக்கிறது ஒரு வகை. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போகணும். யாரெல்லாம் உங்களுடைய பக்கத்து வீடா இருக்கிறாங்களோ அல்லது உங்க தெருவுல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் நம்ம ஜமாத் இஸ்லாமியுடைய ஒவ்வொரு உறுப்பினர், ஊழியர், ஆதரவாளர்கள்ட்ட இதான் சொல்லியிருக்கிறோம். எங்க பரப்புரையுடைய மிக முக்கியமான பல பணிகள்ல முக்கியமாக செய்ய சொல்லியிருக்கிறது தான், எல்லாரும் உங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்க வீட்டுக்கு போகணும் அல்லது அவர்களை உங்க வீட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், அழைத்து இந்த அண்டை வீட்டார் உரிமைகள் குறித்த இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கலந்து அவர்கள் பரிமாறுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வின் பக்கம் அவர்களை கொண்டு வாருங்க. எப்போதும் நாம நீங்க வேலையை விட்டு வந்தா உங்க வீட்டுக்குள்ள போயிருவீங்க, நான் ஏன் வேலையை விட்டு வந்தா நான் என் வீட்டுக்குள்ள போயிருவேன், நீங்களும் உங்க கதவை சாத்திடுவீங்க, நானும் ஏன் கதவை சாத்திடுவேன், என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது, உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது. இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு பேரு அது மனித இயல்புக்கே அது எதிரானது. ஆக அப்படியாக இல்லாம நாம் எப்போதும் நான்கிற மாதிரியாக இல்லாம நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற வகையில நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யணுங்கிறதுக்காகத்தான் முதல் கட்டமாக எல்லாரும் அவங்களுடைய இல்லத்தை தேடி போய் பேச வேண்டும் என்பது முதல் விஷயம். அப்படி போகின்ற போதே அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு வழிகாட்டுதல் அடங்கிய மடக்கோலை நம்ம கொடுக்கிறோம். பல்வேறு பொது இடங்கள்ல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறோம். ஏன் இந்த அண்டை வீட்டாரை நம்ம உரிமைகளோட பேணணும், அந்த கடமைகளை செய்யணும் என்பதை விளக்குகின்ற வகையில ஸ்டிக்கர்ஸ் நம்ம செய்யறோம். பத்திரிகையாளர் சந்திப்பு அகில இந்திய அளவுல எல்லா பெருநகரங்கள்ல இருந்து சிறுநகரங்கள் வரை நாம பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக செய்யறோம். சமூக வலைதளங்களை முழுமையாக இதன் மூலமாக பயன்படுத்துறோம். இந்த 10 நாட்களுக்கு சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்கோ அனைத்திலும் இது சார்ந்த பல்வேறு வழிகாட்டுதல்களையும் இதனுடைய தேவையை வலியுறுத்துகின்ற வகையிலும் நிறைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாமே ஒரு பக்கம் நாம பிரச்சாரம் செய்யறோம். பல இடங்கள்ல கருத்தரங்குகள் நடத்துறோம். பல இடங்கள்ல சில பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யறோம். இன்னும் பல்வேறு இடங்கள்ல தெருமுனை கூட்டங்களாக ஒவ்வொரு தெருவுக்கும் போய் நின்று தெருவுல இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கத்து அண்டை வீட்டார்கள் எந்த மாதிரியான விழிப்புணர்வோடும் அன்போடு பண்போடு சகோதரத்துவ உணர்வோடு அவங்கள வாழ வேண்டும் என்பதை
தெருமுனை கூட்டம் வாயிலாகவும் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். அதுபோக ஜமாத்தினுடைய பெண்கள் மகளிர் பிரிவை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒவ்வொரு வீடுகளுக்கு போக சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வீடுகளுக்கு போகக்கூடிய பணிகளை எல்லாம் அவங்கவுங்க சிறப்பாக செய்வதற்கும் தயாராக நாம கிளம்பிறக்கி விட்டுருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பணிகள்ல வந்து சிறுவர்கள் முதல் கொண்டு நாம வந்து ஈடுபடுத்துறோம். ஏன்னா பல இடத்துல பாக்குறோம், சிறுவர்களும் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த மொபைல் போன் மாதிரியான இன்டர்நெட்ல மூழ்கி இருக்கிறதுனால அவர்களும் வந்து அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளோடு ரொம்ப கூடி குளவாடி விளையாடுற காலம் எல்லாம் போயிடுச்சு. நாமெல்லாம் வளர்ந்த காலத்துல வந்து நிறைய குழந்தைகளோடு சேர்ந்துதான் விளையாடுவோம். கல்லாம்பண்ணான்னு சொல்லி விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருந்தோம், கூட்டாக சேர்ந்துதான் விளையாடுவோம், மரம் ஏறுவோம், இறங்குவோம், ஆறு வாய்க்கால் குளம் குட்டையெல்லாம் கூட்டா சேர்ந்து போய் குளிச்சுட்டு வந்த காலமெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. அந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னா குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு நல்ல இணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளையும் நாம வந்து அனுப்புறோம். சில அன்பளிப்புகள் வழங்குறது, அந்த அன்பளிப்பு மூலமாக நாம் இனிமே அடிக்கடி பார்க்கணும், சந்திக்கணும், பேசணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நமக்கான ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல வலியுறுத்துகின்ற வகையில நம்ம குழந்தைகள் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், களத்துல இறக்கி விடுறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு. மாணவர்கள் மூலமாக நம்முடைய ஜமாத்துடைய மாணவர் அமைப்பு மூலமாகவும் நம்ம என்ன செய்யறோம், எல்லா பள்ளி கல்லூரிகள் அனைத்து தளத்திலையும் இந்த விஷயத்தை வந்து நாம் வலியுறுத்தி அவர்களுக்கு என்று தனியாக நிகழ்ச்சிகள் நடத்துறோம். ஜமாத்துடைய இளைஞர் அமைப்பு மூலமாகவும் நாம இளைஞர்கள் இன்னைக்கு முக்கிய டார்கெட். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் காலையில வீட்டை விட்டு வெளியே போனா அவங்க நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்தாலும் எல்லாத்தோடையும் சேர்ந்து பார்த்து பேசி பழகிற வாய்ப்பும் கிடையாது. நேரம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, ரூமுக்கு போவாங்க, கதவை சாத்திடுவாங்க. ஆக ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ற மாதிரியான சூழல். இதெல்லாம் முதல் தடுத்து நிறுத்தணும். இது பெருகிட்டே போச்சுன்னு சொன்னா சமூகத்துல வேறு வகையான எல்லா தீமைகளும் இன்னைக்கு வளர்ந்து வந்துடும். அது மனித சமுதாயத்துக்கு அடுத்தடுத்த வாழ்நிலையே பாதிக்கப்படும் என்பதற்காக இப்படி பல்வேறு கட்டத்துல வந்து நாம பணிகளை முன்னெடுத்துட்டு போறோம். இது மொத்த சமுதாயத்துக்கும் போய் சேரணும், 150 கோடி மக்களுக்கும் இந்த செய்தி சேரணுங்கிற வகையில பணிகள் செய்ய பண்ணுறோம். குறுக்கிறதுங்கிறதுக்கு இது பண்ணாதீங்க. இப்ப என்னன்னா, இப்போ இந்த ஒரு பரப்புரை நீங்க மேற்கொள்றீங்க பாத்தீங்களா, இதை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் இதை நீங்க மேற்கொள்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு எழக்கூடிய சூழல் இருக்குல்ல. சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பரப்புரை யாருக்கானது? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாடு ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு பன்மை சமூகத்தை கொண்ட நாடு. அது மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சமயத்தவர்கள் வந்து ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப அன்பாக பண்பாக பழகக்கூடியவர்கள். அவர்களை எல்லாம் நாம் இணைத்துதான் நம்ம செய்யணுங்கிறத நம்ம டார்கெட். இது ஒரு முஸ்லிம் சமுதாயத்திற்கு வேண்டி மட்டுமல்ல, இந்த பணியை முஸ்லிம்கள் செய்கிறார்களே தவிர நாம் அவர்களையும் கூப்பிடுறோம். இந்த பணியை, இந்த பரப்புரையை செய்வதற்கு நீங்களும் வாருங்கள், நீங்களும் எங்களோடு கை கொடுத்து இந்த நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மட்டுமல்லாம நம்ம தெருவில் வசிக்கக்கூடியவர்கள் வரைக்கும் நாம் என்ன செய்வோம், போவோம், சந்திப்போம். நமக்குள்ள ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை, ஒரு சமய நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, எங்களை நீங்கள் புரிந்து கொள்வதும் நாங்க உங்களை புரிந்து கொள்வதும், இந்த இணக்கம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நாம ஒரு பன்மை சமூக இந்தியாவை மேலும் மேலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். நாம ஒரு தனி தீவுகளாக நாம வந்து வாழக்கூடாது அப்படிங்கிற வகையில இது வெறும் முஸ்லிம்களுக்கான பிரச்சாரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கான பிரச்சாரமாகத்தான் நம்ம வந்து இதை கொண்டு போறோம். நீங்க ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தீங்க, குரான்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உரிமைகள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குரான்ல நீங்க சொல்லும் பொழுது அண்டை வீட்டார் உரிமைகள் சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ குரான் வந்து அண்டை வீட்டார்னு யார சொல்லுது? அதை நீங்க சொன்னீங்களா மக்களுக்கு வந்து நிச்சயம். அண்டை வீட்டார் என்பதற்கு வந்து இஸ்லாம் பல்வேறு வகையான டெபினேஷன் வந்து வச்சிருக்குது. அந்த டெபினேஷன்ல ஒண்ணு, அண்டை வீட்டார்னு சொன்னா நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் மட்டுமே நம்முடைய அண்டை வீட்டார் இல்ல. உதாரணத்துக்கு நாம ஒரு பக்கம் ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம்னா, நம்ம அலுவலகத்துல வேலை செய்யற நமக்கு இருக்கைக்கு பக்கத்துல இருக்கையில் இருக்கிறவங்க நம்முடைய அண்டை வீட்டார் தான். நம்ம பேருந்துல பயணம் செய்யறோம், நம்ம சீட்லயே பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவங்களுடைய அண்டை வீட்டார் தான். ரயில்ல போறோம், விமானத்துல போறோம், வாகனத்துல போறோம், நம்ம ஒரு ஏதாவது ஒரு தேநீர் கடைகளுக்கு டீ சாப்பிடுவதற்காக போறோம், அல்லது ஹோட்டல் போறோம், இப்படி எல்லாம் போற இடத்துல நம் பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே நம்மளுடைய அழைப்புக்குரியவர்கள், அவங்க எல்லாருமே நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தான். அந்த உரிமையோட தான் எல்லாமே செய்யணும். அவர்களும் நம்மளுடைய அண்டை வீட்டார்களாகத்தான் அவர்களை கருத வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்ல முக்கியமான வழிகாட்டுதல். ஆக எல்லோருமே நம்மளுடைய அழைப்புக்குரியவர்கள். அந்த வகையில் அவங்க எல்லாருமே நம்முடைய அண்டை வீட்டார்கள் தான்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த அண்டை வீடு இருக்காங்கல்ல, உறவுகள், இது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த அண்டை வீட்டு உறவுகள்லாம் எப்படி இருக்குது? நீங்க முன்னெடுக்கக்கூடிய இந்த பரப்புரை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்டை வீடுகள் தான் இருக்கு, உறவுகள் இல்லை. சில விதிவிலக்காக சில இடங்கள்ல இருக்கலாம். விதிவிலக்குகள் வந்து இங்க நமக்கு பிரச்சனை இல்லை, அது எப்பவுமே அது விதிவிலக்கு தான். நமக்கு பெரும்பான்மையாக என்ன இருக்கு சமூகத்துல, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரலாம், இன்னைக்கு நடக்கக்கூடிய தீமைகள் ஏன் நடக்குதுன்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்தா இதுக்கு விடை கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மது பழக்க வழக்கமாக இருக்கட்டும், வழிப்பறி மாதிரியான கொள்ளை மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய தீர்வு இங்கதான் வந்து நிற்கும். என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எனக்கு சரியா தொடர்பு இல்லை, நான் அவனை பார்க்கறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. அப்படியே பேசினாலும் பெரிய பழக்க வழக்கங்கள் கிடையாது. குட் மார்னிங் சார், அஸ்லாம் வலைக்கும் சார், வேலைக்கு போயிட்டு நல்லா இருக்கீங்களா, சம்பளம், இந்த மாதிரியான ஒரு தொடர்புகளோட நம்ம என்ன செய்யறோம். புரியுது. அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவா இருந்திருப்பாங்க. இங்க நடக்கிறது அங்க தெரியும், அங்க. ஆனா இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரியாது. அந்த வகையில வந்து இன்னைக்கு பக்கத்துல வீடுகள் தான் இருக்கே தவிர உறவுகள் என்பது இல்லாத சூழ்நிலையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரம். ஆக இந்த உறவுகள் நமக்கு வலுப்படணும், நாம் எப்போதும் ஒரு கூட்டு வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம வாழணும். அப்படி வாழ்கின்ற சமயத்துல எல்லா இடங்களையும் சின்ன சின்ன கசப்புகள், வெறுப்புகள், சண்டைகள் இதெல்லாம் வர்றதுதான். அதெல்லாம் சேர்ந்து வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. சண்டையே வரக்கூடாதுன்னு ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இடத்திலும் ஏதேனும் ஒரு வகையில ஒரு பிரச்சனை என்ன செய்யும், இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை களைவதற்கான முயற்சியை தான் நாம செய்ய வேண்டுமே தவிர அதை விட்டு ஒதுங்கி வாழ நம்மளால முடியாது. வாழ்ற மாதிரியான அமைப்புல இந்த உலகமும் இறைவனும் நம்மளை படைக்கப்படல. அதனால கூட்டாகத்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற வகையில தான் இன்றைய உறவுகளை இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து நம்ம இதை செய்யறோம். ஆக நம்ம இன்னைக்கு பக்கத்துல வீடுதான் இருக்கே தவிர உறவுகள் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கிற செய்தி. இப்போ அண்டை வீட்டார் உரிமைகள் நம்ம சொல்லி பேசும்போது இஸ்லாம் பல்வேறு உரிமைகளை வந்து சொல்லியிருக்குது. இதை வந்து மக்களுக்கு நீங்க எந்த விதமா வந்து அந்த உரிமைகளை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? அதான் நம்ம முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, சமூக வலைதளம் மூலமாக நம்ம மக்களை சந்திச்சு செய்தி சொல்றோம். நேரடியாக ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கு போய் நம்ம இந்த செய்தியை வந்து சொல்றோம். குழந்தைகள் மூலமாக நம்ம வந்து சொல்றோம். அது போக பள்ளிவாசல்கள்ல வந்து வாரந்தோறும் நடக்கிற ஜும்மா உரைகள் மூலமாக கணிதத்துக்குரிய உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா உரைகள் வந்து நிகழ்த்தி இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய இந்த அண்டை வீட்டார் உரிமைகள் குறித்து அகில இந்திய அளவில் எல்லா பள்ளிவாசல்லையும் பேசுவதற்கு இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பேச வேண்டும் என்கின்ற கருப்பொருள் கூட நம்ம என்ன செய்யறோம்னா அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் வந்து பேசும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்த்துதான் இந்த பணிகளை செய்யறோம். இப்போ இந்த பிரச்சாரத்தின் முடிவுல உங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த ரிசல்ட் இதுதான், ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்க வேண்டும். எல்லோரும் சுபிட்சமாக மகிழ்ச்சியாக வாழணும். மகிழ்ச்சிங்கிற பேரில மகிழ்ச்சி இழந்து வாழாமல் உண்மையான மகிழ்ச்சியோடு அமைதியான சந்தோஷகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அண்டை வீட்டார் பிரச்சாரம் உதவுங்கிறதுக்காகத்தான் நாம வந்து இந்த பணியை மேற்கொண்டு வர்றோம். அதனுடைய இறுதி விளைவு எப்படி இருக்கணும்னு சொன்னா தீமைகள் எல்லாமே கலைந்து இருக்க வேண்டும். ஒரு அமைதியான தேசத்தை கொண்டவர்களாக நாம் எல்லோரும் மாறி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இப்ப ஜமாத் இஸ்லாமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா அண்டை வீட்டார் உரிமைகள் அப்படிங்கிற பரப்புரை மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா முன்மாதிரி அண்டை வீட்டார், முன்மாதிரி சமூகம், இதுதான் எங்களுடைய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க நோக்கமே அதுதான். நாமும் முன்மாதிரியாக இருக்கணும், நம் அண்டை வீடும் முன்மாதிரியாக இருக்கணும். அந்த முன்மாதிரி என்ன ஆகும்னா மொத்த சமூகமும் முன்மாதிரியாக மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா நாம் நினைக்கக்கூடிய அமைதியான சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது அண்டை வீட்டார் உரிமைகள் பத்தி பேசும்போது நம்ம முதல் கட்டமா வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அண்டை வீட்டுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய பிளான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்னை போன்ற பெருநகரங்களை சாத்தியமா, வாய்ப்பு இருக்கா? இங்கதான் சாத்தியம். இன்னும் சொல்ல போனா பெருநகர கட்டமைப்புலதான் குடும்ப உறவுகளும் அண்டை வீட்டு உறவுகளும் சீரழிஞ்சு கிடக்கு, உறவுகளே இல்லாம இருக்கு. இங்கதான் அது சாத்தியம், இங்கதான் அதை சாத்தியப்படுத்தணும். இங்கதான் வந்து யாரெல்லாம் நமக்கு பக்கத்துல, அது பேருந்தா இருக்கட்டும், ரயிலா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், பக்கத்துல உட்கார்ந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்க, பேசாம இருக்காதீங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம ரொம்ப இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள் என்ன செய்வோம்னா ஒரு பயணத்துல போகும்போது நம்ம வந்து உரையாடிட்டே போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரையும் தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. உண்மைதான். அதை விட்டு கொஞ்சம் அவங்களை ஒரு டைவர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு.
உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு மணி நேரம் ஒருத்தர் பயணிக்கிறாருன்னு சொன்னா அவர்கிட்ட 1 மணி நேரமும் நம்மகிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகுது ஒரு புன்சிரிப்போட, உங்க பேர் என்ன, எங்கிருந்து வர்றீங்க, என்ன செய்றீங்க, என் பேர் இது, நான் இங்க போறேன், இந்த மாதிரி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான தொடர்பு இருக்குமே. ஆனால் நாம் பேச நினைக்கிறது 5 நிமிஷமா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய அந்த பேச்சினுடைய அந்த கண்ணியமும் நாம் அந்த பேச்சால் வருகின்ற தகவல் மூலமா 1 மணி நேரம் அவர் மொபைல் பார்க்கறதையே நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா பேச பேச என்ன ஆகும்னா நிறைய தகவல்கள் நல்ல நல்ல விஷயங்கள் ஒருத்தர் தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னா டக்குன்னு போன் பக்கம் போக மாட்டார். அவருடைய கவனம் எல்லாம் நமக்கான செய்தி இருக்கு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு அவருக்கு இருக்கும், இல்லாட்டி பேசுற நமக்கு கிடைக்கும். ஆக இந்த மாதிரியான பழக்கத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸா இருந்தாலும் சரி ஒரு இணக்கம் கிடைக்கும். இந்த இணக்கம் இல்லாததுதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இங்கதான் அதை செய்யணும், அதை வலுவாக செய்யணும். கிராமப்புறங்கள்ல கூட ஏதோ ஒரு பெயரளவுக்காக ஒரு அண்டை வீட்டு உரிமைகள் பிரச்சனைகள் அங்கெல்லாம் இருக்கு. ஏதோ ஒண்ணுன்னா எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா 100-130 பேர் உடனே ஒன்று கூடிடுவாங்க. பெருநகரங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படி இல்லை, குடும்ப அமைப்பே மாறி இல்லை. பல நேரங்கள்ல பெற்ற மகனே குடும்பத்துல யாரும் உறவுகளோ அம்மா அப்பாக்கள் இறந்து விட்டாலும் கூட வர முடியாத சூழல்ல ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு பக்கம் பணிபுரிவாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க முதியோர் இல்லங்கள்ல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன் முதியோர் இல்லங்கள் அதிகரிக்குது, முதியோர்கள் ஏன் அதிகரிக்கிறாங்கன்னா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா இதாத்தான் இருக்கும். அவங்க பார்க்க ஆள் இல்லை, பராமரிக்க ஆள் இல்ல, பராமரிப்பதை ஒரு பாரமா பாக்குறாங்க. அது என் வேலை இல்லைன்னு பாக்குறாங்க. ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா இந்த கூட்டு குடும்ப உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில ஒரு பெரிய இடைவெளி வந்ததுடைய விளைவு. அதனால இதெல்லாம் அவசியம் சீர் செய்ய வேண்டிய விஷயம். பெருநகரங்கள்ல தான் இதை கட்டாயமாக செய்யணும். கண்டிப்பா நீங்க சொல்றதை பார்க்கும்பொழுது இந்த ஒரு 10 நாள் பரப்புரை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்களும் செயல்படுத்தி இருக்கிறீங்க திட்டங்களை. இது ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்குது. இறுதியா இந்த பரப்புரையுடைய அமைப்பாளர்ங்கிற முறையில நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏன்னா நம்ம பன்மை சமூகத்துல வாழ்றோம். இது பொதுவா முஸ்லிம்களுக்கான இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பொதுவா ஒரு அமைப்பாளரா இந்த பரப்புரை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கணியத்திற்குரிய அனைத்து இந்திய பொது சமூகத்திற்கு நாம் சொல்வதும், குறிப்பாக தமிழகத்துல நம்ம அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடியது, இந்த பரப்புரை இயக்கம் சம்பந்தமாக உங்களிடத்திலே நம்முடைய தொண்டர்கள் வருவார்கள், உங்களை சந்திப்பார்கள், உங்களிடம் பேசுவார்கள். அண்டை வீட்டார் உரிமைகள் குறித்தான, கடமைகள் குறித்தான நம்முடைய பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு தேவை இன்றைய காலகட்டம் என்பது குறித்து உங்களோடு பேசுவார்கள். தயவு செய்து அவர்கள் உங்களை நாடி வரும் பொழுது அவர்களிடம் கொஞ்சம் பேசுங்கள். அவர்கள் உங்களிடம் பேசத்தான் வருகிறார்கள். நீங்கள் அவரோடு பேசுங்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று கேளுங்கள். உங்களிடம் எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் அவரிடம் கேளுங்கள். இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் இன்னைக்கு தேவையா என்று நீங்கள் கேட்கலாம். சரி வாங்க எல்லாரும் பழகலாம் என்று கூட நீங்க என்ன செய்யலாம், அழைக்கலாம், பேசலாம், பழகலாம். இந்த உறவு நம்மோடு இருக்க வேண்டும். ஒரு அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, அக்கால் அண்ணிகளாக பழகக்கூடிய அந்த பழைய வாழ்க்கை பக்கம் நாம் கொஞ்சமாவது திரும்ப வேண்டும். அந்த வகையிலே உங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை நாடி எங்களுடைய தொண்டர்கள் வருகின்ற பொழுது, தோழர்கள் வருகின்ற பொழுது அவர்களிடம் நீங்கள் தயவு செய்து பேசுங்கள், பழகுங்கள் என்று அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப இந்த பரப்புரை பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லிட்டீங்க. இந்த பரப்புரை வெற்றியடைய நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமா மீண்டும் ஒரு நிலையில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.